65 மணவாளக்குறிச்சியில் இதே அருமணலை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அதிகமாக எடுப்பதற்கான ஒப்பந்தம் 2015 ஆண்டு தொடங்கப்பட்டு 2021 ஆண்டு அனுமதி வழங்கப்படுகிறது. அனுமதி வழங்கப்பட்ட பின்பு இதே திங்கள் நகரில் நாம் தமிழர் கட்சி எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுத்தது. அதன் பிறகு இதற்கு முன்பு இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்த திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை, எமது போராட்டத்தை மதிக்கவில்லை. நாங்களும் தொடர்ச்சியாக போராடி பார்த்தோம். ஆனால் இறுதியில் என்னானது, இப்போது தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின்பு திமுக அரசுக்கு நேர் எதிராக செயல்படுகிறோம், அவர்கள் கொண்டு வந்த தீய திட்டங்களை மூடுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து கொக்கரித்துக் கொண்டு வந்த இந்த கூட்டம் மீண்டும் அவர்கள் செய்த அதே ஒப்பந்தத்தை மீண்டும் ஓராண்டுகள் நீட்டித்து வழங்கியுள்ளது என்பது இந்த நிலத்துக்கு செய்யக்கூடிய பெரும் துரோகம், பெரும் கொடுமை. சரி, இந்த திட்டத்தினால என்ன வருது? இந்த திட்டத்திலிருந்து என்ன எடுக்கிறாங்க? மோனோசைட்டு, ரூட்டைல், கார்பனேட்டு, இலுமினேட்டு, இது போன்ற அறுவகை மணல்களை அள்ளி எடுக்கிறான். எவ்வளவு எடுக்கிறான்? கடந்த ஆண்டு மட்டும் 1,21,000 டன் எடுக்கப்பட்ட அந்த மணல்ல அவங்க எடுத்த இந்த மோனோசைட் எவ்வளவு தெரியுமா? ஒரு 4,000 டன். அந்த 4,000 டன் அந்த வேதிப்பொருள் கூட, அந்த மணலை கூட அவர்கள் எங்க பாதுகாப்பாக வச்சிருக்காங்க தெரியுமா? மணவாளக்குறிச்சியில. அதை ஒருபோதும் வெளிப்படையான இடத்தில் வைக்க கூடாது. வைத்தால் என்னாகும்? அதிலிருந்து கதிர்வீச்சு அதிக அளவில் வெளியேறிக்கொண்டே இருக்கும். அது சுற்றி முழுகம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் பாதிக்கும். அப்ப எங்க வைக்கலாம்? ஏதாவது ஒரு தீவு போன்ற ஒரு நிலப்பரப்பை எடுத்து அதுல வேணா வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதை மீறி இவர்கள் நமது நிலப்பரப்பிலே எடுத்து இங்கே வைக்கிறார்கள். அது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பெரும் துரோகம். இதனால் என்ன நடந்துள்ளது? 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த